மழை நசன்னு பெஞ்சிக்கிட்டே இருக்கடி. என்னடி லட்சுமி, நம்ம வந்த நேரம் யாரும் வாடகைக்கு வேற வீடு கேட்க மாட்டேங்குதுவோ. நம்ம இங்கே உட்காந்து கிடக்க வேண்டியதாக இருக்கு. யார் வீட்டை இருக்கோம்? நம்ம வீட்டை தானே இருக்கோம். எந்த அண்ணா அங்கே இருக்கட்ட இங்கே இருக்கோம். அம்மா அப்பா அடா பாப்பி பயலே, ஏன் அப்படி மழை சொட்ட வந்து நிற்கிறேன்? இந்த மழையில் நனைஞ்சிக்கிட்டு ஏன் வந்தப்போ? குடையெல்லாம் இல்லை, குடை எடுத்துகிட்டு வந்துருக்கலாம்ல. ஏன்டா தம்பி இப்படி மழையில் நனைஞ்சிட்டு வந்திருக்கிறா? குடை எடுத்துகிட்டு வராமல் ஏன் இப்படி நனைஞ்சிட்டு வந்திருக்கிறா? தண்ணி ஊற்றுது பாரு. என்னம்மா செய்யுது? 2 குடம் இருந்துச்சு, ஒரு குடை பிஞ்சு போயிடுச்சுமா. ஒரு குடை தான் இருக்குது. அது மணிக்கண்டை எடுத்துக்கிட்டு கட்ட ஊற்றிட்டு இருக்கான். நான் சாப்பிட்டீங்களா என்னான்னு பார்த்துருப்போன்னு சொல்லிட்டு வந்தம்மா. அவள் தான் சாப்பாடுலாம் எடுத்து வந்து கொடுத்தால சாப்பிட்டு தானே இருக்கிறோம். நீ எந்த வந்து அந்த மழையில் நனைஞ்சிக்கிட்டு நான் என்னத்த சொல்லுவேன்? மழை தண்ணி மேலேருந்து சொட்டுதுமா, அதனால் அங்கே வர முடியல. சாப்பாடெல்லாம் சூடாக இருக்காம்மா, நல்லா இருக்காம்மா. மழையில் நின்று சாப்பாடு செஞ்சாம்மா. அடுப்பு வர எரிய மாட்டுது, தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்குது. அதனால் அவங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியல. முட்டைலாம் வர அழிக்க முடியல. வேற எதுக்க முட்டைலாம்? மழையில் வேலை பார்த்தா பிரியாணி போட்டது தெரியுது. உன்னை யார் பிரியாணிலாம் போட சொன்னா? ஏதாவது மீன் கிட்ட போட்டு ஆக்க வேண்டியது தானே? மீன் தான் பார்க்க போனம்மா, மீன் வாங்கலான்ட்டு. மீன்லாம் ஒன்றும் நல்ல மீன் இல்லை. அதுக்கு தான் சொல்லிட்டு கறி எடுத்துகிட்டு வந்தேன். கோழி வேற இல்லை, கறி வாங்கிட்டு வந்தேன். கோழி கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். அதை கோழியை பொரித்து கறியை போட்டு பிரியாணி போட்டு கொடுன்னு சொன்னேன். இந்த மலையில் போட சொல்லியிருக்க தேவையில்லை. அவளை மலையில் நஞ்சு தானே வேலை பார்த்துருப்பா. நீ என்ன வீட்டில் தெருவாச பக்கமாச்சும் ஒரு ஸ்டார் மாதிரி இறக்கி ஒரு சமையல் கட்டு மாதிரி வச்சு கொடு. சாப்பாடெல்லாம் செய்ய இந்த மாதிரி மழை நாள் எப்படி மழை நாளெல்லாம் வேலை பார்க்க முடியும்? மலையில் நனைஞ்சிக்கிட்டே எப்படி அடுப்பு தான் எரியாமா? அடுப்போ எரியாது. எப்படி நனைஞ்சிக்கிட்டே வேலை பார்ப்பா? அதே மாதிரி ஒரு சின்னதாக ஒன்று ஏதாச்சும் கட்டி வைக்கி சமையல் கட்டு மாதிரி. கேஸ் அடுப்பு எவ்வளோ வரும்? ஒரு கேஸ் அடுப்பு ஒன்று வாங்கி கொடு. கேஸ் அடுப்பு வாங்கி வச்சா சரியாக வரான். இந்த விறகு அடுப்பெல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு ஊதிக்கிட்டு பாவம் தானே. அதான் நானும் ஒரு கேஸ் அடுப்பு வாங்கினேன். ஒரு சமையல் கட்டு மாதிரி அந்தால கட்டுன்னு தனமாக பார்க்குறேன். எல்லாத்துக்கும் பணம் வேணும்லாமா? பணம் இல்லாமல் என்ன செய்யறது? கேஸ் அடுப்புக்கும் இந்த சமையல் கட்டு கட்டுறதுக்கும் எவ்வளோ பணம் செலவாளியன்ட்டு யாரையாச்சும் கூப்பிட்டு காட்டு. சமையல் கட்டுறவங்களையும் கேஸ் அடுப்பையும் விசாரிச்சுட்டு வா. எவ்வளோ பணம் வரண்டு கேட்டு பாரு. ஆமாம், கேஸ் அடுப்பு விசாரிச்சுக்கிட்டே அந்த சமையல் கட்டுறதுக்கு எவ்வளோ செலவாக ஒன்று சொல்லிட்டு கேட்பாரு. அதை நான் செஞ்சு கொடுப்போம். நாங்கள் வச்சு செஞ்சு தரோம். அதுக்கிட்டே இப்படி கஷ்டப்படுவான் நீனு. ஆமாம்மா, அவத்தான் மழையிலே தண்ணியிலேருந்து வேலை பார்க்குறாம்மா. பாவமாக இருக்குது. அம்மா மலையில் தண்ணியில் எந்த வேலை பார்த்தா ஜுரங்கிற வந்து அப்புறம் கிடந்தா அதுக்கு யார் பாப்பா? அதுக்கு நீ தான் செலவு பண்ணு. அதுக்கு ஒரேத்தில் ஒரு சமையல் கட்டு கட்டி கொடுத்து ஒரு கேஸ் அடுப்பு ஒன்று வாங்கி கொடு. மொதல் அதுக்கு செய்யி. மழை விட்டோன்னா நாளைக்கு வச்சு போய் ஒரு சமையல் கட்டு ஒன்று கட்டுறதுக்கு ஆள் கொத்தனாரை பார்த்து என்னன்ட்டு செலவு வேணும் கேட்டுக்கிட்டே ஒரு கேஸ் அடுப்பு ஒன்று விசாரிச்சு பார்த்துட்டு வா. பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொல்லு. சரி சொல்கிறேம்மா. மலையில் நிற்காத. சாப்பிட்டே இல்லையா? இன்னும் சாப்பிடலப்பா. போய் சாப்பிடு. நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம். இருக்க எல்லா சாப்பாடும் எங்களுக்கு போதும். நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம். அப்புறம் நான் சாப்பிட்டுட்டு மூடி வைக்கிறேன். அப்புறம் வந்து சீதா எடுத்துட்டு போக சொல்லு. மழை கொஞ்சம் விட்டோன்னே நீ போய் தலையெல்லாம் தொட்டிட்டு ஈரமாக இருக்குது. தலையெல்லாம் தொட்டிட்டு சாப்பிடு போய். சரிம்மா, சாப்பாடெல்லாம் வச்சு சாப்பிடுங்கம்மா. நல்லா இருக்குல்ல எல்லா சாப்பாடும்? நல்லா சூடாக இருக்குல்ல? அதெல்லாம் சூடாக இருக்குடா. போ சாப்பிட்றோம். நாங்கள் பார்த்து சாப்பிட்றோம். நீ போ. ஈரத்தோட நிற்காத. தம்பி போய் தலையெல்லாம் தொட்டிக்கிட்டு நீ போய் சாப்பிடு. நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம். நல்லா தான் இருக்குது. சாப்பாடெல்லாம் சூடாக தான் இருக்குது. போ. இது போதும், தொட்டுக்கெல்லாம் இருக்குது. சரிம்மா, நான் போயிட்டு வரேம்மா. எப்படி மழை பெய்யுது? மழையில் நனைஞ்சிட்டு வந்துருக்கான் பாரு. சொல்ல ஈரத்தோட நிற்கிறான். நம்ம சாப்பிடல வந்து பார்த்துட்டு வந்திருக்கு என் பிள்ளை. அவனுக்கு ஒரு 2 சமையல் கட்டு ஒன்று அவளுக்கு கட்டி கொடுக்கணும். பாவம் அவளும் மலையில் இருந்து நனைஞ்சிக்கிட்டு வேலை பார்த்துருக்காள். இப்படி செஞ்சதே பெரியாது. தனியாக பச்சடி வச்சிருக்கா, மட்டன் பிரியாணி போட்டிருக்கா, கோழி வெட்டிருக்கா. இப்படி செஞ்சிருக்கிறாள். மலையில் நனைஞ்சிட்டு தானே வேலை பார்த்துருக்கா. ஜோரங்கனா வந்துட்டா என்ன செய்யறது? அது ஒன்று கட்டி கொடுத்துட்டு ஒரு கேஸ் அடுப்பு ஒன்று வாங்கி கொடுக்கணுங்க. ஆமாம், ஒரு கேஸ் அடுப்பு ஒன்று நம்ம வாங்கி கொடுப்போம். சமையல் கட்டை கொஞ்சம் கட்டி கொடுப்போம். என்ன செய்யறது? இந்த மழை என்ன இப்படி பெய்யுது? காலையிலேருந்து ஒளியில பெஞ்சிக்கிட்டே இருக்குது. எப்போ உடனே தள்ளிய மழை குளிராக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு எப்படி படுக்கிறது? அது என்ன செய்யுது? ஓட்டெல்லாம் ஊற்றல. இல்லை ஓடெல்லாம் நல்லா தானாடி இருக்கு. ஓட்டெல்லாம் ஊற்றல. வெளியே ஊற்றுது. வெளியே கதை சாத்தி விட போகிறோம். ஜன்னலில் ஊற்றுது. ஜன்னலாக சாத்தி போக போகிறோம். நாளைக்கு யாரும் வந்து கூட்டு படுக்க படுக்கிறது? இந்த பிள்ளை வந்து பட்டுக்கானா? இல்லை அவர் வேலை தெரியலையே. லட்சுமி, சாவிக்குன்னு சொன்னாலே எனக்கு பயமாக இருக்குது. தூக்கி வாரி போட்டு சொரேக்குதுடி. சீதாவையாச்சும் தம்பியாச்சும் கூப்பிடு. யாரையாச்சும் போட்டுக்கிட்டு தாண்டி படுக்கணும். இல்லாட்டா மணிக்கண்ணனையாச்சும் கூப்பிட்டு படுக்க போட்டு ஒண்டியாக நம்ம படுக்க விடாதுடி. யாருக்கெல்லாம் தூங்காமல் கிடக்க வேண்டியா இருக்குடி. நாளைக்கு ஏன் இப்பயே பயப்படுறீங்க? சாப்பிடுங்க.
ஆக்கி யாரையாச்சும் கூப்பிட்டு படுக்க போட்டுக்கலாம். சும்மா சாப்பிடுங்க. என்ன அது நேற்றுலாம் நல்லா இருந்துச்சு இந்த மானம், இன்னைக்கு இப்படி மழை ஊற்றுது. இடம்லாம் ஒரே ஈரமாக போகுது. எங்கே உட்காடுறது, எங்கே படுக்கிறது? இந்த முத்தத்தில் தான் வந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு படுத்துக்கிட்டு கிடந்தோம். அதுக்கு இப்போ வழி இல்லை, எப்படி படுக்கிறதுன்னு தெரியலையே. எனக்கு அந்த முத்தத்தில் தான் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு படுத்துக்கிட்டு இருந்தோம், வசதியாக இருந்துச்சு. இப்போ என்னடா இப்படி மழை பெய்யுது, ஒரு உட்கார வர இடம் இல்லை, ஊரெலாம் ஒரே ஈரமாக இருக்குது. என்னடா செய்கிறது? அதை தண்ணி நானும் சொல்லிகிட்டு இருக்கேன். நேற்றுலாம் நல்லா வெயிலாக இருந்துச்சு, இன்னைக்கு இந்த மானம் இப்படி ஊற்றுது மழை. ஏன்டி இங்கே தான் சாப்பாடு வைப்பீங்க, இங்கே தான் படுத்துக்குவீங்க, என்னடி இப்படி மழை ஊற்றுது? எங்கடி சாப்பாடுலாம் வச்சு சாப்பிட்றது? உன் தலையில் தான் வச்சு சாப்பிட்ணும். ஏன் என் தலையில் வச்சு சாப்பிட்றேன்? உன் தலையை தள்ளி வச்சு சாப்பிட்ணும். திமுறை மச்சடி இந்த மனுஷனுக்கு திமுறை. என்ன திமுறை வச்சு கிடக்கு பாரு மனுஷனுக்கு. நீ ஏக்கா மாமா தலையில் வச்சு சாப்பிட்ணுங்கிற? என்னத்தானே மாமா சொல்லுது, உன் வாயம் சும்மா இருக்க மாட்டேங்குது. காத்துக்கப்பில்ல அவத்தானே மொத்த பேச சொன்னா, அதனால நான் சொன்னேன். ஆமாம், நீங்கள் போய் உட்காருங்க இருந்தானே போய். ஏன் அக்காட்ட பேச்சு கொடுக்குறீங்க? இவளை பார்த்தாலே எனக்கு கடுப்பாக வருது பிள்ளை. வரோம் ஏன் வராது? கடுப்பாக வரோம், எல்லாம் வரோம். நான் சரி ரொம்ப திமுறை வச்சு போய் கிடக்கு இந்த மனுஷனுக்கு. அக்கா உங்கள் சண்டையை ஆரம்பிச்சிடாதீங்க, வாங்க அந்த இடத்துல போயாச்சும் சாப்பிட முடியுதான்னு பார்ப்போம். மாயா, மழை தண்ணி சூப்பராக இருக்குல்லடி. ஆமாடி, மழை எடுத்து சூப்பராக நல்லா இருக்குல்ல. வாடி கீழே இறங்கி மலையில் நின்றுக்கிட்டு ஒரு டான்ஸ் போடுவோம். டான்ஸ் போட்ட செருப்படி கிடைக்கும், அதெல்லாம் வாடாடி. மழையை பார்த்தா எனக்கு சூப்பராக இருக்கும்டி, டான்ஸை போடுற போல இருக்குடி. வாடி. நானும் இல்லைப்பா, இந்த கையை கட்டுறது பயமாக இருக்குது, ஜுரங்கிற வந்துடும், மழை ஒத்துக்காதுடி. அத்தா பயந்தான் வந்து. ஏன் மழையில் என்னடி சரிங்க? மழையில் நலையெல்லாம் கூடாது, கீழெல்லாம் இருக்கக்கூடாது, வாங்க இங்க. பார்த்தியா பெரியம்மா குரலுக்கு கேட்குது. நம்ம பேசிக்கிட்டு இருந்தது பெரியம்மா காலில் விழுந்துருச்சு. காதில் என்னாடு தான் உழுவுதுன்னு தெரில. பாட்டி காதுடி எலிக்காது, நம்ம மெதுவாக பேசினா வர அது காலில் உண்டரண்டி. இப்போ வரப்போறீங்களா இல்லையாடியே? பாட்டி நாங்கள் மழையெல்லாம் நலையில, சும்மா ஓரத்தில் தான் நிற்கிறோம், கட்டாத கிடந்து வர்றோம். சும்மா மேலேயே தான் நிற்கிறோம். இப்போ தெரியுமா, மழையெல்லாம் நலையில, பயப்படாதீங்க. மாயா வந்துடு, அம்மா வந்தாடா சும்மா விட்டு தர மாட்டா. கொஞ்ச நேரம் மழையை பார்த்துட்டு வந்துடும் தெரியுமா. பாட்டி கத்தாம இடி, நான் வரோம். 2 பேரும் சொல்ல கேட்க மாட்டேன் நிற்கிறாளுவா. இப்போ பார்த்துக்கிட்டே இடி. ஐயோ பாட்டி கொள்ள தொல்லையாக இருக்குடி, வந்து அடித்து இழுத்துட்டு போனாலும் போயிடும். அப்படிலாம் வராது. அழகினில் விளைந்தது மழையினில் நனைந்தது மனதுக்கு சுகம் தருது. அம்மம்மா தண்ணி நல்லா சூப்பரா இருக்குடி, அழகா. அம்மம்மா ஏண்டி மாயா, மாயா அழகினில் விளைந்தது மழையினில் நனைந்தது மனதுக்கு சுகம். ஏன்டி இப்படி கத்துற? அடி பாவி, பகல் கனவாடி, பகல்லே கனவு காண ஆரம்பிச்சிட்டியா? போடி, நல்ல கனவு கெடுத்துட்டா. எவ்வளோ நேரம் மாயா மாயான்னு கத்துற, தொண்டை ஆவியை போக்குற வரைக்கும். அப்படி என்னடி பகல் கனவு கண்டுக்கிட்டு நிற்கிற? ரகுவை நானும் மலையில் நனைஞ்சிக்கிட்டு பாட்டு பாடுற மாதிரி அப்படி ஒரு நினப்பு வந்துச்சுடி எனக்கு. அப்படியே கனவு கண்டுக்கிட்டே நின்றேன். அது சரி, இன்னும் கொஞ்சம் நேரம் நான் கூப்பிடாம இருந்தால் இங்கேயே போய் தூங்கி விழுந்துருவது இருக்கு. ரகுவை நினச்சிக்கிட்டே கனவு கண்டுக்கிட்டு. ஏய் சத்தமாட்டாதடி. கனவுல என்னென்ன வந்துச்சு? டூயட்டு பாடுனீங்களா? ஆமாடி, நானா ரகுவா மலையில் நனைஞ்சிக்கிட்டு அழகாக பாட்டு பாடிக்கிட்டு நின்றோம். மலையில் நனைஞ்சிக்கிட்டு சூப்பராக இருந்துச்சு. அதுக்குள்ளே எழுப்பிக்கிட்டு எடுத்துட்டு படி. நடிப்பாவி, இப்படி பைத்தியமாக இருக்கிறா? பகல்லே நின்றுக்கிட்டு பகல் கனவு காண்றா? இதெல்லாம் சரியில்லடி மாயா, சரியில்லை. போடி, சும்மா கிடக்கு. அடியே உன்ன மலையில் நின்றுக்கிட்டு என்னடி செய்றீங்க? என்ன செய்றீங்க? சாப்பிட வாங்கடி. வரேன் தெரியுமா. மாயா, வைத்தேஜி 2 பேரும் வரப்போறீங்களா இல்லையாப்பா? நான் வந்துட்டேன் பாட்டி. வாடி, இதுக்கு மேலே நின்றா உங்களுக்கு ஆபத்து.
பாட்டி இங்கேயே வந்துடும், சீக்கிரம் வா. ஆமாடி, பெரியம்மா கத்துற கத்துல பயமா இருக்கு. வா போய் சாப்பிடும்.